வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டஸ்கி வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போடுறோம் அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் என்ன பார்க்க போகிறோன்னு. ஓரியோ கேக் தாங்க பார்க்க போகிறோம். செம்ம டெலிஷியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி செய்யறது. வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரியோ கேக் பண்ண போகிறோன்றது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குக்கரை ஈரம் இல்லாமல் ட்ரை அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே உப்பு, கல்லுப்பு இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா டேபிள் சால்ட் எடுத்துக்கோங்க. கீழே ஃபுல்லாகவே உப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உப்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. இப்போ குக்கருக்கு நம்மளுக்கு ஒரு கீழே ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த பிளேட்டை ஃபஸ்ட்டு வைக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வைக்கிறேன். இதில் பிளாக் கலரில் இந்த க்ரிப்புக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உள்ளே வந்து நம்ம வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பிளெயினாக ஸ்டீலில் இருக்கணும் ஃபுல்லாக. அதை வந்து இந்த குக்கரு கீழே பிளேட்டுக்கு மேலே நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் மீடியமான ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட் இல்லாமல் ப்ரீஹீட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் செய்யறதுக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கெட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பால் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது எப்படி கன்சிஸ்டன்சி இருக்கணுன்றது நான் சொல்கிறேன். ஸோ செகண்ட் வந்து பால், காய்ச்சின பாலை ஆற வச்சு நான் எடுத்திருக்கேன். மூணாவது பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பவுலில் தான் நான் செய்ய போகிறேன். இது நார்மல் தான். உங்கள்கிட்ட கேக் செய்கிற அந்த மோல்டு இருந்தது, பாத்திரம் இருந்ததுன்னா நீங்கள் அதில் செய்யுங்க. பட் நான் இதில் தான் கேக் செஞ்சுட்ருக்கேன். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது அண்ட் நல்லா பீட் பண்ணுறதுக்கு இது. ஸோ இங்கே தான் அந்த தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஓரியோ பிஸ்கெட்டை ஒரு பேக்கெட் வந்து நான் இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். செகண்ட் பேக்கெட்டும் போட்டுடலாம். ஸோ 2 பேக்கெட் தான் நான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா க்ரீன் பண்ணிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா பவுட்ரு பண்ணி நம்ம ஒரு பவுலில் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் எடுத்து வச்சேன்ல, பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம குக்கரை வந்து 20 to 25 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் பேலன்ஸும் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த பேட்டர் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். இப்போ இந்த கேக் செய்கிற இந்த மோடில் நான் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே சைட் ஃபுல்லாக கீழே எல்லாம் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பட்டர் பேப்பரை இந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது பட்டர் அப்ளை பண்ணிட்ட பிறகு இந்த ஷீட்டை உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணது பிறகு மேலேயும் திருப்பி நம்ம பட்டர் தடவணும். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கேக்கை இதில் அப்படியே போர் பண்ணிவிடுங்க, ஊற்றிடுங்க. ஸோ இப்போ இது எல்லாமே இதில் நம்ம ஊற்றிட்டோம். இப்போ இது இப்படி வந்து நம்ம டேப் பண்ணணும். ஸோ நடுவில் எந்த கேப்பும் இல்லாமல் அது ஃபுல்லாக செட் ஆகிக்கும். இந்த மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிக்கோங்க. நடுவில் ஏதாவது கேப் இருந்தாலும் அது ஃபுல்லாக பாய்க்கும், அதுக்கு தான். ஸோ இப்போ நம்மளுக்கு பேட்டர் ரெடி. இப்போது டைமிங் பார்த்தீங்கன்னா 6 மினிட்ஸில் வந்து நிற்கிது. இது முடிஞ்ச பிறகு நம்ம இது உள்ள ப்ளேஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுறோம். 20 to 25 மினிட்ஸ் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சாச்சு. இப்போ குக்கர் சூடாக இருக்குங்க ரொம்ப. நீங்கள் பார்த்து இதை உள்ளே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ உள்ளே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை திருப்பியும் மூடிட்டு 45 மினிட்ஸ்க்கு நம்ம சிம்லே வைக்க போகிறோம். ஸோ 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓரியோ கேக் சூப்பராக ரெடி ஆக போகுது. வாங்க 45 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு டூத் பிக் இருந்ததுன்னா உங்ககிட்ட ஜஸ்ட் இப்படி இது பண்ணி பாருங்கள். இதில் எதுவுமே ஒட்டலை. ஸோ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம இதை வெளியில் எடுத்து ஃபேனில் நல்லா ஆற விட்டுலாம். கூல் ஆனதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்றது பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போது ஒரு நைஃப் ஒன்று எடுத்துக்கோங்க. ரொம்ப ஷார்ப்பாக இல்லாத ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. சைடில் இந்த மாதிரி ஓரத்தில் ஃபுல்லாக இப்படி பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா பிளேட் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிவிடுங்க. வாவ், மேலே இருக்கு பட்டர் பேப்பரை எடுத்துடுங்க. எடுத்துட்ட பிறகு ஸோ இப்போது மேலே இருக்கிற பேஸை நம்ம திருப்பி உல்டாவாக திருப்பி கொண்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா இந்த சிரப் இருக்குது பார்த்தீங்களா, எந்த சாக்லேட் சிரப் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சிரப்பை இது மேலே போர் பண்ணி டெக்கரேட் பண்ண போகிறோம். போர் பண்ணிட்டு மேலே ஃபுல்லாக எப்படி பார்த்தீங்கன்னா சாக்லேட் சிரப் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணியாச்சு. எப்படி இருக்கு பாருங்க. இப்போ ஒயிட் சாக்லேட்டு அப்படி இல்லைன்னா டார்க் சாக்லேட் இல்லை ரெண்டுமே இருந்தது அப்படின்னா துருவறது இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் மேலே அப்படியே எப்படி டெக்கரேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது டேஸ்ட் இன்னும் வேற
வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour to 2 hours நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அது செட் ஆன பிறகு நம்ம வெளியில் எடுத்து அதை கட் பண்ணி சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நீங்கள் இப்போவே கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. 2 hours கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள்.